ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். ஸோ இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் வந்து ஷித்தல். இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்த்டேக்கு வந்து நான் சில ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரெஸ்ஸோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அதோடைய முக்கியமான ப்ரைஸ் எப்படி இருக்குது, ஸோ அதோடைய டிசைன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் ஒரு குர்த்தி ஹாலாக பார்க்க போகிறோம். ஸோ எஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா எல்லோ ட்ரெஸ் தான். ரொம்பவே இது சூப்பர் பிரைட் கலராக இருக்கும். நம்ம வெளியெல்லாம் போட்டு போனால் அவ்வளோ ஒரு பிரைட்டாக நம்ம தெரியும். ஸோ இந்த கைக்கிட்ட வந்து நம்மளுக்கு ஹேண்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக் மிரர் ஒர்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து எலிஃபண்ட் பிரிண்ட்டோடு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோடைய காட்டன் பார்த்திங்கன்னா பியோர் காட்டன் ஃபேப்ரிக் தான் இருக்கும். ஹேண்டுக்கிட்ட வந்து நமக்கு பிளாஸ்டிக் மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பர் க்யூட்டாக இருக்கும், அந்த எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஹிப்பு வந்து கொஞ்சம் ஷேப்பாக இருக்குது. நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ரோப் வித் டேசல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டேசல்ஸ் வந்து நல்லா டார்க் ரெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நல்லா ஹைலைட் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இதோடைய என்ன பிராண்டு பார்த்திங்கன்னா, ஆவாசா பிராண்டு. ஸோ சைஸ் வந்து நான் வந்து மீடியம் தான் சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து மீடியம் தான் கரெக்டான சைஸு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1700 கிட்ட வந்தது. இது கூட நீங்கள் வந்து பேரப் என்ன பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா, நீங்கள் ரெட் கலர் வந்து பேரப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷால் போட்டால் போடலாம், அப்படி இல்லை கூட உங்களோட இஷ்டம் தான். ஏன்னா வந்து ஃபுல் நம்மளுக்கு ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குறதால நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஷால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அவுட்ஃபிட்க்கு நான் வந்து போனிடெயில் தான் போட்டிருந்தேன். ஸோ ரொம்பவே வந்து அழகாக மேட்சப் ஆகிருந்தது. ஸோ நான் வந்து எந்த ஒரு நெக் பீஸ் எதுவும் போடல. ஏன் பார்த்திங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் கிராண்டாக இயரிங் போட்டதுனால நான் வந்து எந்த ஒரு நெக் பீஸும் ஆட் ஆன் பண்ணலை. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு காமனாக ஒரு குர்த்தி போட்டால் நீங்கள் வந்து இயரிங் வந்து கொஞ்சம் கிராண்டாக போட மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து சூப்பர் க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த போனிடெயில் ப்ளஸ் பிந்தி ப்ளஸ் இந்த லாங் இயரிங் மேட்சிங் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. நம்ம செகண்ட் என்ன அவுட்ஃபிட் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு பிங்க் கலர் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பிங்க் கலர் குர்த்தி ஃபேர் ஸ்கின் டோனுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக ஷூட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு அம்ப்ரெல்லா மாடல், ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு சைட் கட் எதுவும் வராது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் கட் வராது. ப்ளஸ் இன்னும் முக்கியமான விஷயம், நெக்கில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அழகாக ஒரு கிராண்டாக டிசைன் கொடுத்துருப்பாங்க, தவிர நம்மளுக்கு வேறு எங்கேயும் டிசைன்ஸ் இருக்காது. ஆனால் வந்து ஃபுல்லாக கோல்டு பிரிண்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் இந்த ட்ரெஸ் வாங்கி ஒரு 1 இயர் மேலே ஆகுது. எந்த ஒரு கலர் எதுவுமே ஃபேட் ஆகலை. ஸோ எந்த ஒரு ஸ்டிக்கினஸ் எதுவுமே இல்லை. ஸோ சூப்பர் குவாலிட்டியான வந்து இந்த ட்ரெஸ் தான் நான் சொல்வேன். இதோடைய பிராண்டு பார்த்திங்கன்னா ஆவாசா. இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம். அண்ட் இதோடைய ப்ரைஸ் வந்து நம்பவே மாட்டிங்க, ஜஸ்ட் 1000 ருபீஸ் மட்டும்தான். ஸோ 1000 ருபீஸ்க்கு ரொம்பவே சூப்பர் குவாலிட்டியான ட்ரெஸ் தான் இது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 3/4 ஹேண்டு தான் வந்து இதில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இதுக்கு எந்த ஒரு நெக் பீஸ் எதுவும் போடல. ஸோ ஆட் ஆன் வந்து ஜிம்கா போட்டிருக்கேன். அப்புறம் கண்டிப்பாக ஒரு பிந்தி வச்சுட்டு ஒரு மெஸ்ஸி பென் போட்டு இந்த லுக்கை முடிச்சிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம தேர்ட் அவுட்ஃபிட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு லெமன் கலர் தான் பார்க்க போகிறோம். லெமன் கலர் குர்த்தி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டீசென்ட் ஒரு அவுட்ஃபிட், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அவுட்ஃபிட்டு. ஸோ இது நீங்கள் காலேஜ் வியர் ப்ளஸ் ஆஃபீஸ் வியருக்கு வந்து நீங்கள் ரெடி டு கோ அப்படி போகலாம். இந்த ஒரு அவுட்ஃபிட் வந்து ஒரு டீசெண்டாக மாறினதுக்கு காரணமே ரவுண்ட் காலர் நெக் இருக்கிறதால தான் வந்து சூப்பர் டீசெண்டாக மாறிச்சு. அப்புறம் இந்த குர்த்தி ஃபுல்லாகவே வந்து சில்வர் லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வெயிலெல்லாம் போனால், அதாவது வெளியெல்லாம் போனால் ரொம்பவே சூப்பராக வந்து அப்படியே மினிமம் இருக்கும், ரொம்பவே பார்க்க அட்ராக்டாக இருக்கும். ஸோ இந்த அவுட்ஃபிட்க்கு நான் என்ன பாட்டம் பேரப் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா, ஆவாசா பிளாக் ட்ரௌசர் பேண்ட் தான் நான் வந்து பேரப் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 800. இந்த ஒரு குர்த்தியோட ரேட் வந்து 1000 ருபீஸ். 1000 ருபீஸ்க்கு சூப்பரான ஒரு ஒர்த்தபிள் தான் சொல்வேன். ஸோ இதுக்கு நான் வந்து மோஸ்ட்லி ரொம்ப கிராண்டெல்லாம் எதுவும் போடலைங்க. ஒரு சில்வர் இயரிங் மட்டும் போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் வந்து ஒரு க்யூட்டாக வந்து ஒரு குட்டியாக போனிடெயில் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். அவள் தான் இந்த பிந்திலாம் எதுவும் வைக்கல. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னுடைய மோஸ்ட் ஃபேவரெட்டு. நம்ம வந்து வெயிலில் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சில்வர் பிரிண்ட்டு மினிமம் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவுட்ஃபிட் நம்பர் 4 நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வந்து ஒரு குர்த்தியும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே வந்து தனித்தனியாக இருக்கும். நம்ம குர்த்தியும் தனியாக போட்டுக்கலாம், வந்து ஸ்ட்ரக்கும் தனியாக போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக் மாடல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்க வந்து ஒரு பனியன் கிளாத் மாதிரியே இருக்கும். உள்ளே இருக்க குர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு ரயான் ப்ளஸ் காட்டன் மிக்ஸ்டு ஃபேப்ரிக்கில் இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கலர் ஃபேட் எதுவுமே ஆகலை.
இந்த ஒரு ஸ்ட்ரக் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு யூனிக்காக இருந்தது. ஏன் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு கட் வந்திருக்கா, இந்த கட்டோட வந்து பேக்கில் வந்து நம்மளுக்கு ஃபுல் கவர் ஆகிடும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வி போர்ஷன் வந்து அப்படியே அழகாக தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த குர்த்தியுமே வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த குர்த்தி வந்து நம்மளுக்கு ஸ்லீவ்லெஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்லீவ்லெஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதோடைய பிராண்டு பார்த்திங்கன்னா ஆவாசா. இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம். இதோடைய ரேட் மட்டும் வந்து கொஞ்சம் அதிகம் 2100. ஏன்னா நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் வந்து இது ரேட் மட்டும் இது அதிகமாக இருக்குது. அவுட்ஃபிட் நம்பர் 5 இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ட்ரெஸ்ஸு. ஸோ இதோடைய கலர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ராயல் ப்ளூ. ஓகேங்களா, ராயல் ப்ளூ. இதோடைய ஃபுல் பிரிண்ட் எல்லாமே வந்து ஒரு பீச்சி லுக்கில் இருக்கும். ஒரு பீச்சி பிங்க் லுக்கில் தான் இருக்கும். நம்மளுக்கு பார்டர்லாம் வந்து பீச்சி பிங்க் லுக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ராயல் ப்ளூவும் இந்த பீச்சி பிங்க் லுக்குமே வந்து சூப்பராக வந்து மேட்சப் ஆகுச்சு. ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம். இதோடைய என்ன பிராண்டு பார்த்திங்கன்னா ஆவாசா. இதோட ப்ரைஸ் வந்து 1600. இந்த அவுட்ஃபிட்டோடைய ஒரு ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு ரயான் மிக்ஸ்டு பியூர் காட்டன் தான் சொல்வேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது போடுறதுக்கு. இது கூட நான் பேரப் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஜிம்கா போட்டிருந்தேன். ஸோ அந்த ஜிம்கா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கீழே வந்து ஒயிட் பியர்ஸ் வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இந்த ஒரு அவுட்ஃபிட்டில் வந்து கலர் எதுவுமே ஃபேடே ஆகலை. நான் வாங்கின எல்லா அவுட்ஃபிட்டுமே வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். எந்த ஒரு ட்ரெஸ்லையுமே வந்து கலர் எதுவும் ஃபேட் ஆகலை. ஸோ வந்து இந்த ஒரு அவுட்ஃபிட் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அயர்ன் பண்ணணும். ஸோ அயர்ன் பண்ணாமல் இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட முடியாது. ஸோ இது கூட நான் வந்து பலாசோ தான் போட்டிருந்தேன். ஸோ பலாசோ ப்ளஸ் இந்த ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் நல்லா ஜிம்கி இல்லை, ஒரு நல்லா மினுமினுக்கிற ஸ்லிப்பர் தான் போட்டிருந்தேன். ஸோ இது எப்படி எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணான்னு தெரியல. ஸோ இதான் போட்டிருந்தேன். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஒரு வீடியோ வர ட்ரெஸ் எல்லாமே நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பேசிக்காக நான் என்ன கோ டு பை பண்ணுவேன் பார்த்திங்கன்னா ஆவாசா பிராண்டு தான். ஸோ ரொம்பவே சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு பிராண்ட். அது ரொம்பவே வந்து ஒர்த்தாக இருக்கும். அதாவது அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற ஒரு ஒர்த்தாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.